பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்றீங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டது இன்னும் கிடைக்கலனாலும் அது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் உங்க வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி சில ரகசியமான சிக்னல்களை அனுப்பும். இன்னைக்கு அந்த 5 அறிகுறிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த அறிகுறிகள்ல பல விஷயங்கள் இப்பவே உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கலாம். ஆனா அது புரியாம நான் இவ்வளவு கேட்ட எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு நீங்க கவலைப்பட்டு உங்க வேண்டுதலை நீங்களே தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்களா? நம்ம எல்லோருக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இதை கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். காலையில எதேச்சும் ஒரு பழைய நண்பரை பத்தி நினைச்சிருப்போம். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அவர் நமக்கு கால் பண்ணி பேசுவார். இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ரேடியோலயோ இல்ல பக்கத்து வீட்டிலே அதே பாட்டு ஒலிக்கும். அப்ப நம்ம ஆச்சரியப்பட்டு, அட இப்பதான் அந்த பாட்டை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நாம அதை வெறும் தற்செயல் நினைச்சு கடந்து போயிருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது தற்செயல் கிடையாது. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களை நோக்கி வர தொடங்கிருச்சு அப்படின்றதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் மிக நுட்பமான சிக்னல்ஸ் தான் அது. வாங்க இன்னைக்கு அந்த 5 ரகசிய அறிகுறிகளை அக்கு வேற ஆணி வேற உடைச்சு பார்ப்போம். இந்த வீடியோ இன்னைக்கு உங்க ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்குன்னா இதுவுமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சிக்னல் தான். இந்த மாதிரியான பாசிட்டிவான எனர்ஜியும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் உங்களை எப்பவுமே சுத்தி இருக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த நல்ல விஷயம் யூடியூப் அல்காரிதம் மூலமா இன்னும் பல பேருக்கு போய் சேரும். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள போவோமா? நாம வாழற இந்த அதிவேக உலகத்துல நமக்கு எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு காலையில ஒரு விதைய மண்ணில புதைச்சா சாயங்காலமே அது மரமாகி நமக்கு கனி தரணும்னு நம்மோட இந்த அவசரத்தால நமக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்க பிரபஞ்சத்தோட ரகசிய வேலைகளை நம்ம கவனிக்காம விட்டுறோம். ஆனா இயற்கை எப்பவுமே ஒரு சட்டத்திட்டத்தின்படிதான் இயங்குது. வெளியில உலகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு புதிய வேலைகள் ரகசியமா நடந்துகிட்டு இருக்கும். நீங்க ஒரு வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கும் போது அது உடனே மேஜிக் மாதிரி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்காது. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் உங்களுக்கான பாதையை பின்னாடி உருவாக்க தொடங்கி இருக்கும். சில விஷயங்கள் தொடர்ந்து உங்க கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிருந்தா அத சாதாரணமா கோ இன்சிடென்ட் மட்டும் பார்க்காதீங்க. அதுதான் பிரபஞ்சத்தோட மொழி. அப்படி பிரபஞ்சம் நமக்கு காட்டும் அந்த 5 ரகசிய சிக்னல்கள் என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னல் 1, மீண்டும் மீண்டும் ஒரே சிக்னல் தெரியுது. திடீர்னு உங்க கண்ணில் கடிகாரத்தையோ இல்ல வண்டிகளோட நம்பர் பிளேட்டே பார்க்கும்போது 111, 222 அல்லது 333 அப்படி இல்லைன்னா 888 இந்த எண்கள் அடிக்கடி உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க மனசுக்குள்ள நினைச்ச ஒரு வார்த்தை இல்ல ஒரு பாட்டு, ஒரு குறிப்பிட்ட மனிதரோட பெயர் சோசியல் மீடியாலயோ இல்ல யாராவது பேசும்போதோ அடிக்கடி உங்க காதுல விழும். ஒரே ஐடியா பல இடங்கள்ல உங்க கண்ணில் தோணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரபஞ்சம் உங்ககிட்ட உன் வேண்டுதல் எனக்கு கேட்டுடுச்சு, நான் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற முதல் சிக்னல் தான் அது. சிக்னல் 2, எதிர்பாராத கதவுகள் திறக்க ஆரம்பிக்கிறது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக முட்டி மோதிட்டு இருந்திருப்பீங்க. அங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனா திடீர்னு சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு சரியான மனிதரை சந்திக்க நேரிடும். திடீர்னு ஒரு வேலை, ஒரு குறிப்பிட்ட பணம் இல்ல ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்புகள் தானே அமைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா முயற்சி செஞ்ச விஷயத்துல திடீர்னு முன்னேற்றம் ஏற்படும். சிக்னல் 3, எவ்வித காரணமும் இல்லாம அமைதி மற்றும் நம்பிக்கை ஏற்படும். வெளியில மாற்றம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி ஏற்பட்டிருக்கும். முன்னாடி எல்லாம் சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து நீங்க இப்போ அந்த பயம் எல்லாம் குறைஞ்சு எல்லாம் சரியாகுன்ற உணர்வும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கும்.
இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய கிரீன் சிக்னல். ஆனா இங்கதான் நம்ம எல்லோருக்குள்ளயும் ஒரு பெரிய மனம் போராட்டம் நடக்குது. ஒரு விசித்திரமான மைண்ட் கேம். அது உங்களுடைய பழைய பயங்களுக்கும் உங்களுடைய புதிய ஆசைகளுக்கும் நடுவுல நடக்கிற உள்மனசு யுத்தம். பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல சிக்னலை காட்டும், மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் பிறக்கும். ஆனா அடுத்த சில நிமிஷத்துல உங்க பழைய ஆழ்மன பதிவுகளும் பயம் கலந்த எண்ணங்களும் உள்ள வந்து உங்க காதுக்குள்ள என்ன சொல்லும் தெரியுமா? இதெல்லாம் சும்மா ஏதோ ஏதாச்சும் நடந்துருச்சு, உனக்கெல்லாம் இது எங்க கிடைக்க போகுது, ஒழுங்கா யதார்த்த உலகத்து வா அப்படின்னு உங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்கும். சுத்தி இருக்கிற சில மனிதர்கள் கூட நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு உங்க மனசை இன்னும் கொஞ்சம் நோகடிக்க செய்வாங்க. நம்ம வெளியில இருக்க தடைகளை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா நம்மளை நாமே சந்தேகப்பட வைக்கிறது தான் நம்மளோட ஆழ் மனசு நமக்குள்ள விளையாடுற மிகப்பெரிய விளையாட்டு. நம்மளோட இந்த அதீத சிந்தனையும், அதாவது ஓவர் திங்கிங், சந்தேக குணமும் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு பெரிய இரும்பு சுவர் மாதிரி வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பிளாக் பண்ணிடும். யாராவது ஒருத்தர் உங்க திறமையை பாராட்டி ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா, இந்த சின்ன விஷயத்தை வச்சு நான் என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சுக்கிறோம். ஒரு இன்டர்வியூ கால் வந்தா அங்க எவ்வளோ பேர் திறமையானவங்க வருவாங்க, இந்த வேலையெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு பயப்படுறோம். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைச்ச பேரன்பை உங்களுடைய சொந்த சந்தேகமே எனக்கு இது வேணான்னு திருப்பி அனுப்பிச்சு. இந்த தயக்கத்தையும் சுய சந்தேகத்தையும் நம்ம உடைச்சு வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் 2 முக்கியமான பவர்ஃபுல் அறிகுறிகளை பார்ப்போம். சிக்னல் 4, பழைய விஷயங்கள் வாழ்க்கையில இருந்து விலகுது. திடீர்னு உங்க வாழ்க்கையில இருந்த நச்சுத்தன்மையான உறவுகள், அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் இல்லையா, அது முடிவடையும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்து குறையும். சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டே விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வரத்துக்கு முன்னாடி தேவையில்லாத பழைய விஷயங்களை மெதுவா விளக்க ஆரம்பிக்கும். 5வது சிக்னல், நீங்க கேட்கும் விஷயத்துடன் தொடர்பான சிறிய சிறிய வெற்றிகள். உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி வர சின்ன முன்னேற்றங்களை அலட்சியம் செய்யாதீங்க. உங்களுக்கு பெரிய பணம் வேணும்னா சிறிய வருமானங்களும் ஏற்றுக்குதான் ஆகணும். பெரிய வேலை வேணும்னா இன்டர்வியூ கால்ஸ் அட்டன் பண்ணணும். ஒரு நல்ல உறவு வேணும்னா நல்ல மனிதர்களோட கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். இந்த சிறிய வெற்றிகளை அலட்சியம் செய்யாதீங்க. இதுதான் அஸ்திவாரம். என் அன்பான உறவுகளே, காலம் மாறுது, சூழல் மாறுது, உங்க உழைப்பும் உங்க வேண்டுதலும் என்னைக்குமே வீண் போகாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேராற்றல் உங்களுக்கான பாதையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு விளக்கை ஏத்துங்க. இருள விரட்ட வெளியே தேடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம தீபத்தை உணருங்க. பிரபஞ்சம் எப்பவுமே உங்க பக்கம்தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த 5 அறிகுறிகள்ல எத்தனை உங்களுக்கு இருக்கு? அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. தினமும் நன்றி சொல்ற பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நன்றி உணர்வு தான் உங்க வாழ்க்கையில அபரிமிதமான மனநிலையை வளர்க்க உதவும், அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட். உங்ககிட்ட இப்ப இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல சொல்ல இல்லாத பல 100 நல்ல விஷயங்கள் உங்களை தேடி ஓடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.